الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وعن عبد الله بن مسعود رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. فقال رجل إن الرجل يحب أن يكون ثوبه حسنا ونعله حسنا. قال إن الله جميل يحب الجمال. الكبر بطر الحق وغمط الناس. رواه مسلم. பிணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக பெருமை கொள்வது கூடாது, ஹராமாக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய முதல் ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சிறிது அளவும் தன் உள்ளத்தில் பெருமை கொண்ட ஒருவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்போது ஒரு மனிதர் தன் ஆடை அழகாகவும் தன் செருப்பு அழகாகவும் இருந்திட விரும்புகிறார், இது பெருமையாகுமா என்று கேட்டார். நிச்சயமாக இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகின்றான். பெருமை கொள்வது சத்தியத்தை நிராகரிப்பதும் பிற மக்களை கேவலமாக எண்ணுவதுமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இந்த ஹதீஸில் முதல் விஷயம் நாம் அறிந்தோம், எவனுடைய உள்ளத்தில் பெருமை என்ற விஷயம் இருக்குமோ, இந்த கெட்ட குணம் இருக்குமோ, அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். இந்த விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது இரண்டு விதமான ரெண்டு சாரார்கள் இருக்கின்றார்கள். ஒன்று, பெருமையை கொண்டு சத்தியத்தையே நிராகரிக்கின்றான், அல்லாஹ் இறக்கிய சட்டத்தை வெறுக்கின்றான் என்று இருக்கும் பொழுது அவன் காஃபிராக இருப்பான். இப்போ காஃபிரானவன் சொர்க்கத்தில் எப்பொழுதும் நுழையவே முடியாது. முதல் கட்டம், ஒருவன் அல்லாஹு தஆலாவை நிராகரித்து விட்டு அவருடைய சட்டங்களை வெறுக்கின்றான், நிராகரிக்கின்றான், அப்பொழுது அவன் சொர்க்கத்தில் நிரந்தரமாக செல்ல மாட்டான், அவன் நரகத்தில் தான் போடப்படுவான். இரண்டாவது நபர், அவன் அல்லாஹை வணங்கக்கூடிய விஷயத்தில் எந்த ஒரு பெருமையும் கிடையாது, ஆனால் மக்களுக்கு மத்தியில் பெருமை அடித்துக் கொள்கின்றான், மக்களுக்கு மத்தியில் பெருமையாகவும் ஆணவத்துடன் நடக்கின்றான் என்றால் இவனுடைய நிலை என்ன? இவன் தண்டனை பெற்ற பிறகுதான் சொர்க்கத்தில் செல்வான். முதல் கட்டத்தில் இவன் என்ன செய்ய மாட்டான்? சொர்க்கத்தில் நுழைய மாட்டான். மாறாக அவன் செய்த அந்த தவறுக்கான தண்டனையை நரகத்தில் பெற்றுவிட்டு பிறகு அவனை சுத்தப்படுத்தப்படும் பொழுது அதற்கு பிறகு அவன் சொர்க்கத்தில் நுழைவான். இப்போ இந்த இரண்டு விளக்கங்கள் இந்த ஹதீஸு, பெருமை வைக்கக்கூடியவன் அவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்ற இந்த ஹதீஸுடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஒருவன் முதல் கட்டம் சத்தியத்தை நிராகரித்து அல்லாஹை புறக்கணித்து நிராகரித்து வாழக்கூடியவன், அவன் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பான், சொர்க்கம் என்பது அவனுக்கு கிடையாது. அதனால அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை சூரத்துல் முஹம்மதுடைய 9வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ذَلِكَ بِأَنَّهُمْ كَرِهُوا مَا أَنزَلَ اللَّهُ فَأَحْبَطَ أَعْمَالَهُمْ. இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அல்லாஹ் இறக்கிய வசனங்களையும் வேதத்தையும் இவர்கள் வெறுத்தார்கள். இதனால் என்ன ஆச்சு? அஹ்பத் அஅமாலஹும், அவர்களுடைய அனைத்து அமல்களும் பாழாகிவிட்டது. இங்கு அமலஹும் என்று சொல்லப்படல, ஒருமை இங்கு சொல்லப்படல, மாறாக பன்மையை பயன்படுத்தப்பட்டது. அஹ்பத் அஅமாலஹும், அனைத்து அமல்களும் இந்த ஒரு செயலினால், எது? அல்லாஹ்வுடைய சட்டத்தை வெறுத்ததனாலும் அவனை நிராகரித்ததினாலும் என்ன ஆச்சு? அவனுடைய எல்லா அமல்களும் பாழாகி விட்டது. அதனால்தான் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, முஃமினாக இருக்கக்கூடியவன் அல்லது முஸ்லிமாக இருந்து மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களை வெறுக்கின்றான் என்றால், அல்லது இதை இல்லாமல் இருந்திருந்தால் நல்லா இருக்குமே என்று அவன் நினைக்கின்றான் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் அல்லாஹுடைய இந்த வசனத்திற்கு அவன் குஃப்ர் செய்து விட்டான். அல்லாஹுடைய ஒரு வசனத்தை நிராகரிப்பதும் அதை வெறுப்பதும் அல்லாஹுடைய அது ஒரு சமமாக தான் கருதப்படும். ஏனென்றால் வெறுக்கக்கூடியவன் பார்க்கிறோம், சில நேரத்தில் நம்ம பார்க்கின்றோம், சொத்து விஷயத்துல வெறுக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது,
அல்லது மற்ற விஷயங்கள்ல என்ன இது இருந்திருக்க கூடாது, இது இந்த மார்க்கத்தில் இருந்திருக்க கூடாது என்று. அவன் முஸ்லிமாக இருப்பான், ஆனா என்ன நினைப்பான், இது இருந்திருக்க கூடாது, இப்பொழுது இருக்கக்கூடிய சமகாலத்திற்கு இந்த சட்டம் செல்லுபடியாது என்று நினைக்கக்கூடியவன் என்ன, நவாகிதுல் ஈமான் அல்லது நவாகிதுல் இஸ்லாமில் வரும். நவாகிது என்றால் ஈமானை தவிடுபுடியாக்கக்கூடிய, சுக்குநூறாக்கக்கூடிய. நவாகிஸ் கிடையாது, நவாகித் என்பது முழுமையாக உடைத்து விடுவதற்கு சொல்லப்படும். இப்போ இது 2 விதமான விஷயங்கள் நாம் பார்த்தோம். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, சரி அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு மனிதன் தன்னுடைய ஆடையை அழகாக அணிய வேண்டும், அதே போல தன்னுடைய கால்நடைகள் காலணிகள் மற்ற பயன்படுத்தக்கூடிய விஷயம் அனைத்துமே நல்ல ஒரு விஷயங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றான். என்ன அவன் அது பெருமையாகுமா? தன்னுடைய வாகனம் நல்லா இருக்கணும், அல்லது தன்னுடைய வீடு நல்லா இருக்கணும், அல்லது தான் உடுத்தக்கூடிய ஆடை நல்ல ஒரு ஆடையாக இருக்கும் என்று விரும்பும் இது பெருமையாகும் என்றால் என்று கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என கூறினார்கள், இது பெருமையாகாது. பெருமை ஏனென்றால் இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன். அல்லாஹ் அழகானவன் எந்த விஷயத்தில்? அவனுடைய உள்ளமையிலும் அவன் அழகானவன், அவனுடைய செயல்களிலும் அவன் அழகானவன், அவனுடைய சட்டங்கள் மற்ற இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து செயல்களிலும் அது அழகாக தான் இருக்கும், அது ஹைராக தான் இருக்கும், எப்பொழுதுமே அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. அப்போ அதை அல்லாஹு தஆலா அழகானவன், அழகை விரும்புகிறேன். என்ன அர்த்தம்? தஜம்முல் என்பது அழகுபடுத்திக் கொள்வதற்கு சொல்லப்படும். யுஹிப்புல் ஜமால் தஜம்மல யதஜம்மல். தன்னை மனிதன் அழகுபடுத்திக் கொள்வதனால அது பெருமை ஆகாது. ஆம், அதனால மக்களுக்கு மத்தியில் நான் தான் சிறந்தவன், என்னை விட சிறந்தவன் யாரும் கிடையாது என்று அவன் நினைத்தான், அல்லது மற்றவர்களை ஏளனமாக அல்லது கேவலமாக பார்த்தான் என்றால் அது பெருமையில் வந்துவிடும். அவனும் என்ன, சொர்க்கத்தில் தண்டனை பெற்ற பிறகு, முஃமினாக இருந்தால் முஸ்லிமாக இருந்தால் தண்டனை பெற்று விட்டு பிறகுதான் அவன் நுழைவான் சொர்க்கத்தில். இது முதல் இந்த விஷயங்களை நாம அறிந்தோம். இரண்டாவது ஹதீஸ்ல ஒரு சம்பவம், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் தான் எனக்கு நாம் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் சலமத் இப்னுல் அக்வர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடன் என்ன ஒருவர் இடது கரத்தை கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தார், லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டு இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், குல் பி யமீனிக், உன்னுடைய வலது கரத்துல ரைட் ஹேண்ட்ல சாப்பிடு என்று சொல்லும் பொழுது அவன் என்ன கூறினான், லா அஸ்ததி, என்னால முடியாது என்று பெருமையினால அவன் சொல்லிவிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, சரி, ஏனென்றால் அல்லாஹ் தஆலாவுடைய வஹை மூலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது, இவன் பெருமை காரணமாக இந்த வார்த்தையை கூறினான், அப்படியே ஆகட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா செய்து விட்டார். அதற்கு பிறகு அவனால வாழ்நாள் முழுவதும் அவனுடைய வலது கரத்தை உயர்த்த முடியாது, அல்லது அது செயலடைந்த நிலையாகவே இருந்தது. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு கட்டளையை நிராகரிப்பதினால் அல்லது அதை புறக்கணிப்பதினால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? இது இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்றாங்க சாப்பிடுங்க. இப்போ என்ன இது, வலது கரத்தில் சாப்பிடுவது சுன்னத்து கிடையாது அன்புக்குரியவர்களே. வலது கரத்தில் சாப்பிடுவது என்பது கடமையானது, ஃபரதானது. இடது கரத்தில் சாப்பிடுவது என்பது தடுக்கப்பட்டது, ஹராமானது. இந்த விஷயத்தை நாம் மனசில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். இது கடமை, இது ஃபரத். எப்படி ஐவேளை தொழுகை ஃபரதானதோ, எப்படி நோன்பு நோற்பது என்று ரமதானுடைய மாதத்தில் ஃபரதானதோ, எப்படி உம்ரா மற்றும் ஹஜ்ஜுடைய வசதி இருந்தால் ஃபரதானதோ, அதே போலதான் எப்படி வட்டியை நாம் வாங்கக்கூடாது என்று தடுக்கப்பட்டோமோ அதே போலதான் வலது கரத்தில் சாப்பிடுவது கடமையானது, இடது கரத்தில் சாப்பிடுவது என்பது ஹராமானது. இதை நாம் மறந்து விடக்கூடாது. முதல் விஷயம், இல்லை நம்முடைய அது பெருமை காரணமாகவோ அல்லது மக்கள் என்ன சொல்லுவாங்களோ என்ற விஷயத்தை நாம செய்தோம் என்றால் இவனுக்கு ஏற்பட்ட நிலைதான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த விஷயத்தில் அவன் பெருமையினால் செய்தான், அதே நிலை இவனுக்கு மற்றவருக்கும் ஏற்படலாம். இந்த சந்தர்ப்பத்தில் திரும்பவும் பதிவு செய்யக்கூடிய விஷயம், ஷைத்தான் இடது கரத்தில் சாப்பிடுகின்றான். முஸ்லிமில் புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸில் இதற்கு முன்னால் நான் பதிவு செய்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், லா யஅகுலு அஹதுகும் பிஷிமாலிஹி, உங்களில் எவரும்
தன்னுடைய இடது கரத்தை கொண்டு சாப்பிட வேண்டாம். லா யஷ்ரபு பிஷிமாலிஹி, தன்னுடைய இடது கரத்தை லெஃப்ட் ஹேண்டை கொண்டு குடிக்கவும் வேண்டாம். ஃபஇன்ன ஷைத்தான யஅகுலு பிஷிமாலிஹி வ யஷ்ரபு பிஷிமாலிஹி, ஏனென்றால் ஷைத்தான் என்ன செய்கின்றான், அவன் இடது கரத்தில் சாப்பிடுகின்றான், இடது கரத்தை கொண்டு அவன் குடிக்கின்றான். அப்போ இந்த விஷயத்தில் என்ன முதல் விஷயம், ஒருவன் லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்றானா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டளைக்கு மாறான ஒரு ஹராமான விஷயத்தை செய்தான். ஒன்று. இரண்டாவது, அவன் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு அவன் அதை செய்தான். அவனும் என்ன, ஷைத்தானுடைய அவுலியாக்களில் இருந்து ஷைத்தானுடைய கூட்டாளியிலும் அவனும் சேர்ந்து விட்டான். இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் இந்த விஷயங்களை சொல்லிவிட்டு நம்முடைய சமகாலத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை இங்கு பதிவு செய்கிறார். மனிதன் உணவு வலது கரத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு தாகம் ஏற்படுகின்றது, குடிபானம் குடிக்கக்கூடிய தேவை ஏற்படும் பொழுது என்ன செய்யறான், தன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட், அவனுடைய இடது கரத்தை அவன் பயன்படுத்துகின்றான். அவரிடம் கேட்கப்பட்டது என்ன சொல்றான், இங்க ஷேக் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, அவனுக்கு வலது கரல குடிப்பா என்று சொன்னா, இல்லைங்க கை என்ன இருக்கு, அது எச்சையா இருக்கு, சாப்பிட்டு கொண்டு இருக்கு, அதை ஒட்டிடும், கிளாஸோ அல்லது டம்ளரோ அல்லது என்ன பாட்டிலோ வாட்டர் பாட்டிலோ அது என்ன ஆகிடும், அழுக்காயிடும் என்று சொல்றான். அதனால என்ன செய்யணும், லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடக்கூடிய நிலை நாம் பார்க்கின்றோம், அல்லது குடிக்கக்கூடிய நிலை பார்க்கின்றோம். இது முற்றிலுமான தவறானது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் நாம் பார்க்கும் பொழுது அதிகமாக லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடக்கூடிய விஷயம். யூடியூப்ல பார்த்துங்க, அல்லது பொது சபையில பாருங்க, அல்லது அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க, எல்லா விஷயத்திலும் என்ன, லெஃப்ட் ஹேண்ட்ல எப்படி சாப்பிடணும், எப்படி குடிக்கணும் என்றுதான் கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. அதான் கற்றுக் கொடுக்கப்படுது, அதுதான் நம்ம அறியாம செய்யும். அது ஒரு என்ன நினைக்கிறாங்க, ஒரு இவங்க எஜுகேட்டட், இந்த எது எஜுகேட்டடு, ஷைத்தானை பின்பற்றக்கூடியவர்கள் எஜுகேட்டட், நாம வலது கரத்துல சாப்பிட்டோம்னா அது அந்த அவமானமாக இருக்கு என்று நினைக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்க. ஒரு முஃமின் என்பவன், ஒரு முஸ்லீம் என்பவன், அவன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அது நமக்கு நன்மை தராமல் இருக்காது அன்புக்குள். உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லப்பட்ட கட்டளைகள் அனைத்துமே நம்முடைய உலகத்திற்கு கைர் தான் இருக்கும். உலகத்துடைய பெனிஃபிட் இருக்கும், கண்டிப்பா இல்லாம இருக்காது. அதனுடன் நமக்கு நன்மை, மறுமையில் நமக்கு சிறந்த சிறப்பு நன்மை அஜரும் கிடைக்கும். அப்போ நாம் செய்வது இந்த உலகத்துடைய பெனிஃபிட்ஸும் உலகத்துடைய பலனை அடைவதற்காக கிடையாது. அது பை டிஃபால்ட் வந்துடும். நாம் செய்யக்கூடிய அமல்களும் நாம் செய்யக்கூடிய வாழ்க்கை அனைத்தும் என்ன, அல்லாஹு தஆலா இதை கட்டளையிட்டான், நான் செய்கின்றேன், அதற்கு எனக்கு தக்க கூலி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை என்னை கூறினார்கள், அதை நான் செய்கின்றேன், அதற்குரிய தகுந்த கண்ணியப்படுத்தப்படுவோம். இந்த விஷயத்தை செய்ய வேண்டும், நாம் மறந்துவிடக்கூடாது. இப்போ இங்கு இந்த மனிதன் பெருமை கொண்டு அவன் அதை செய்ய சொன்னதனால அதே போலதான் ஆகிவிட்டது. ஆக கணித்துக்குரியவர்களே, சாப்பிட வேண்டும் என்றால், அது குடிக்க தேவை என்றால், ஷேக் ரஹிமஹுல்லாஹ் பயன்படுத்தினான். என்ன சொல்றாங்க, உங்களுடைய இபஹாமும் சப்பாபாவை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, குடிங்கன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க வார்த்தை இங்கு, இப்படி தேவைதான் உங்களுக்கு இருக்கின்றால், இத மாதிரி உங்களுடைய கிளாஸ் அழுக்காயிடும் என்று நீங்க பார்த்தீங்கன்னா என்ன செய்யுங்க, அங்கு உங்களுடைய சப்பாபா என்று சொல்லக்கூடிய ஆள்காட்டி விரல், இதற்கு சப்பாபா என்று சொல்லும். இரண்டாவது இதற்கு இப்ஹாம் என்று சொல்லப்படும். இந்த இரண்டை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, குடிங்க என்று ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய இந்த விளக்குரையில பதிவு செய்யறாங்க. ஆக நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணும். நாம பார்த்தோம் என்றால் சொல்லணும், அழகான முறையில, ஒரு கண்ணியமான முறையில நம்ம என்ன செய்யணும், அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்முடைய குழந்தைகள் நம்முடன் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது பார்க்கணும், அவங்க எந்த கரத்துல சாப்பிட்றாங்க, எந்த கரத்தில் கொண்டு வந்து குடிக்கின்றார்கள், எந்த கரத்தை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்று நம்ம அவர்களுக்கு நான் என்ன செய்யணும், சொல்லிட்டே இருக்கணும். நாம் சொல்லிக்கொண்டே இருக்கும் என்றால் அவங்களுடைய மனசுல பதிவாகும். இந்த விஷயத்தை நாம் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் பணிவான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. பெருமை என்ற இந்த கெட்ட குணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நமக்கு ஹயாத் இருக்கும் வரை நமக்கு இதை வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.